வணக்கம். பெரியோர்கள் எப்பொழுதும் சிறியவர்களுக்கு விட்டு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். கோப்பெருஞ்சோழனின் மகன்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து தன்னுடைய தந்தையை எதிர்த்து போர் செய்ய நினைக்கிறார்கள். இதை அறிந்த எய்ச்சியனார் என்னும் புலவர் சிறியவர்களுக்கு அறம் சொன்னால் எளிதில் புரியாது என்று நினைத்து கோப்பெருஞ்சோழனிடம் சொல்கிறார், உன்னை எதிர்க்கும் இவர்கள் இருவரும் யார்? உன்னுடைய மகன்கள் அல்லவா? அவர்களை எதிர்க்கும் நீ யார்? தந்தை அல்லவா? பெற்றவரும் பிள்ளைகளும் அடித்து கொள்வது முறையாகுமா? ஒருவேளை இந்த போரில் நீயே வெற்றி பெறுவாய் என்று வைத்துக்கொள். வெற்றி பெற்ற பிறகு அரசாட்சியை யாருக்கு கொடுக்க போகிறாய்? உன் மகன்களுக்குத்தானே. இந்த போரில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த போரில் நீ தோற்கவும் செய்யலாம். தோத்த பிறகும் இந்த அரசாட்சி உன் மகன்களைத்தான் சாரும். எனவே இந்த பழி சொல்லை நீ ஏற்படுத்தாமல், அவர்களுக்கும் ஏற்படுத்தாமல், நீயும் ஏற்காமல் நீயே முந்திக்கொண்டு இந்த அரசாட்சியை அவர்களுக்கு கொடுத்துவிடு என்கிறார் புல்லாற்றூர் எய்ச்சியனார். இகழுனர் உவப்ப பழியன் சுவையே. எனவே பெரியோர்கள் எப்பொழுதும் சிறியவர்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்வோம். நன்றி.